நேயர்கள் வணக்கம். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாளும் ஒரு கோவிலை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா கோவிலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு நல்ல செய்தியை, நல்ல அனுபவத்தை தந்தே தீரும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியும் தான். இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் திருக்கோயில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான சிவாலயம். சென்னையின் வடக்கே கொரட்டூர் என்ற ஊருக்கு மிக அருகில் அமைந்திருக்கிறது ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில். தொண்டை நாட்டு சிவத்தலங்களில் மிக முக்கியமான தலம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திருக்கோயிலை பற்றி பார்ப்போம். நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்குமாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார் தக்க வானவராகத் தருவிப்பது நக்க நாமம் நமச்சிவாயவே. தமிழகமெங்கும் உள்ள திருக்கோயில்களில் பெரும்பாலானவை சிவன் கோயில்களே. அதிலும் தேவாரப் பாடல்கள் கிடைக்கப்பெற்ற திருத்தலங்கள் 274 என்றால் பாடல்கள் கிடைக்கப்பெறாத திருத்தலங்களே அதிகம். அப்படி தொண்டை நாட்டில் உள்ள ஒரு திருத்தலமே கொரட்டூர் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில். சென்னையிலிருந்து அம்பத்தூர் செல்லும் சாலையில் பாடிக்கு அருகில் உள்ள கொரட்டூர் என்னும் ஊரில் உள்ளது இத்திருக்கோயில். அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில் ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன் பல்லவ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. சுயம்பு மூர்த்தியாகத் தோன்றிய ஜம்புகேஸ்வரருக்கு முதலில் சின்ன அளவில் ஆலயம் எழுப்பப்பட்டது. பின்னால் பல்வேறு குறுநில மன்னர்களால் இக்கோயில் பராமரிக்கப்பட்டு வந்தது. கிழக்கு நோக்கிய நிலையில் மூலவராக ஜம்புகேஸ்வரர் சிவலிங்க உருவில் காட்சியளிக்கிறார். சுவாமி சன்னதிக்கு மிக அருகில் தெற்கு நோக்கிய நிலையில் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி அருள் பாலிக்கிறாள்.
பிறவாயாக்கை பெரியோன் கோயிலும் என்ற சிலப்பதிகாரத்திலேயே சிவன் கோயில் தமிழகத்தில் இருந்ததற்கான குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலின் வரலாறு பழமையானதாக இருந்தாலும் இறைவனின் அருள் புதுமையானதாக இருக்கிறது. பல்லவ சாம்ராஜ்ய காலத்தில் குடைவரை கோயில்கள் கட்டுவதில் பல்லவ மன்னர்கள் பெரிதும் ஆர்வம் காட்டினர். அந்த வகையில் இந்த ஜம்புகேசுவரர் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. குடைவரை கோயில் அமைப்பில் இத்திருக்கோயில் கட்டப்பட்டுள்ளதால் கோவிலில் ராஜகோபுரங்கள் இல்லை. கட்டப்பட்டு பல்லாண்டுகள் ஆகிவிட்டதால் கொடிமரமும் இல்லை. பலிபீடம், நந்தி, சுவாமி சன்னதிக்கு முன்னால் அமைந்திருக்கின்றன. மற்றபடி ஆகம விதிப்படி சண்முகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை, பைரவர், சண்டேசர், நவக்கிரகங்கள் கோவிலில் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலின் தலவரலாறு பற்றி பலரும் பலவாறு சொன்னாலும் கோவில் நிர்வாகிகள் கூறும் வரலாறு இதுதான். முன்பொரு காலத்தில் காகபுஜண்டர் என்னும் சித்தர் தடைகள் வராமல் இறைவனை வழிபட தவம் இயற்ற தகுந்த இடம் காட்டு என்று அம்பாளிடம் வேண்டினார். அம்பாள், வடக்கு நோக்கி செல், எந்த வனப்பகுதியில் விலங்குகள் உன்னை துன்புறுத்தவில்லையோ அங்கு தவம் செய் என்று அருளினார். அம்பாளின் சொல்படி காகபுஜண்டர் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வந்து சிவபெருமானை வழிபட்ட திருத்தலமே இத்திருக்கோயில். தைப்பூசம், மாசி, கிருத்திகை, பங்குனி உத்திரம், சிவராத்திரி முதலிய திருவிழாக்கள் இந்த ஆலயத்தில் இன்றும் நடைபெற்று வருகிறது. இந்த ஜம்புகேசுவரரை வணங்கி வழிபட எல்லா வளமும் வரும் என்று அடியார்கள் சொல்கிறார்கள்.
நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். எந்த செயலை செய்தாலும் அதற்கொரு பயன் இருக்க வேண்டும், அதேபோல் எந்த செயலை செய்தாலும் அதற்கொரு பொருள் இருக்க வேண்டும். இன்றைய பகுதியில் எது குறித்த விளக்கம் வருகிறது என்று பார்க்கலாமா? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. திருக்கோவில்களில் துளசி கொடுப்பார்கள். அந்த துளசி போட்ட அந்த தண்ணீர் தீர்த்தமும் கொடுப்பார்கள். அதனுடைய விவரம் என்ன, ஏன் என்பதை போன நிகழ்ச்சியில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியும். திருக்கோவில்களில் சுவாமி மேலே சார்த்தின அந்த மாலைகள் துளசியை நிறையா கொடுக்கிறார்கள் அல்லவா, அதை கொண்டு வந்து வைத்து கொண்டு காய வைத்து நாம் எப்படி எப்படி உபயோகப்படுத்தலாம், பலன்கள் என்ன என்று போன நிகழ்ச்சியில் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் சில பேருக்கு வயிற்றுப்போக்கு போகும்பொழுது நிறைய இரத்தமும் சேர்ந்து போய்விடும். உடனே ஒரு பயம், உடம்பு முழுசும் ஐயோ ரத்தம் ஐயோ ரத்தம், பதறும் உடம்பு. இதற்கு மருத்துவத்தை அங்கே அந்த துளசியின் மூலம் சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னொரு விசேஷம், பல பேருக்கு இந்த சிறுநீர் போகும்பொழுது எரிச்சலாக இருக்கும், எரியும். அதற்கும் மருத்துவத்தை அந்த துளசியில் சொல்லிக் கொடுத்தார்கள். முதலில் அந்த வயிற்றுப்போக்கு விவரம் வருகின்றது. துளசி இலையை கொண்டு வந்து அதை நன்றாக வேர் இருக்கு இல்லையா, துளசி வேரை கொண்டு வர வேண்டும். நன்றாக அவைகளை தூய்மை செய்து, அந்த மண் அது இது இல்லாமல் நன்றாக தூய்மை செய்து அந்த துளசி வேரை அம்மிக்கல்லில் இட்டு அரைக்க வேண்டும். அம்மிக்கல்லில் அப்படி இட்டு அரைத்தால் நல்ல விழுதாக வரும், நன்றாக கெட்டியாக அப்படியே குழன்று இருக்கும். அதில் 2 சுண்டைக்காய் அளவு, ஒரு சுண்டைக்காய் இந்த அளவு நமக்கு தெரியும், இதுபோல 2 சுண்டைக்காய் அளவு அந்த துளசியினுடைய வேர் விழுதை நாம் உண்டு வந்தால் அந்த வயிற்றுப்போக்கும் நிற்கும். உடனடியாக அதனுடன் சேர்ந்து இரத்தம் ஏராளமாக வெளியேறியதல்லவா, அந்த இடைஞ்சலும் நின்று போய்விடும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சொல்லப்போனால் அதாவது காற்றில் பறக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆரோக்கியம். அதே நேரத்தில் அது என்னவோ தெரியல, இன்றைக்கி அப்படியே காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்குது, உடம்பு கனமே இல்லை என்று சொல்கின்றோமே, அப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கு கிடைக்கும். மறுமுறையும் அடியேன் சொல்கின்றேன், பக்க விளைவுகள் இல்லாத ஒரு அற்புதமான தகவல் இது. எந்த விதமான பக்க விளைவுகளையும் அந்த துளசியினுடைய அந்த விசேஷம் உண்டாக்காது. அடுத்தது, சிறுநீர் போகும் பொழுது அங்கே மிகவும் கடுமையாக ஒரு எரிச்சல் உண்டாகும். அதற்கு பல மாத்திரை மருந்துகளை நாம் உண்கின்றோம். அது பக்க விளைவுகளை உண்டாக்கி விடுகின்றது. அதாவது பழைய தமிழ் பழமொழிகள் சொல்கின்றோம் அல்லவா, தலைவலி போய் திருகுவலி வந்த கதையாக ஆகிவிட்டது, வானொலிக்கு தப்பி அடுப்பில் விழுந்த கதையாக ஆகிவிட்டது என்று சொல்வோமே, அப்படி இல்லாமல் அந்த துயரத்தை நீக்குவதற்கு என்ன வழி? துளசியை பறித்து கொண்டு வர வேண்டும். துளசி இலைகள் இருக்கின்றதே, துளசி இலைகள், அந்த இலைகளை நன்றாக சாறு பிழிய வேண்டும். துளசி சாறு அவ்வளவு விசேஷம். அந்த துளசி சாற்றை காலையில் 1-2 கரண்டி, தேக்கரண்டி என்பார்கள், அது இவ்வளவு இந்த அளவுக்கு காலையில் 2 தேக்கரண்டி, மாலையில் 2 தேக்கரண்டி சாப்பிட்டால் போதும். 3 நாட்களில் அந்த எரிச்சல் முற்றிலுமாக அடங்கிவிடும். பிற்பாடு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. திருக்கோவில்களில் துளசி கொடுப்பார்கள். அதனுடைய விசேஷம் என்ன என்று பார்த்தோம். ஏராளமாக துளசி கொடுக்கும் பொழுது அந்த துளசியை கொண்டு வந்து என்ன செய்வது என்று நாம் வருத்தப்படவே வேண்டாம். அவைகளை வைத்து நாம் உபயோகப்படுத்தி கொண்டு வரலாம். துளசி பானம் தயாரிப்பதையும் ஏற்கனவே பார்த்தோம். துளசியினுடைய அந்த வேரை கொண்டு வந்து நன்றாக தூய்மை செய்துவிட்டு அம்மிக்கல்லில் வைத்து விழுதாக அரைத்து கொள்ள வேண்டும். அந்த அரைத்த விழுதை 2 சுண்டைக்காய் அளவு நாம் உண்டு வந்தால்
வயிற்றுப்போக்குடன் இரத்தமும் போகின்றது அல்லவா சில நேரங்களில் பல பேருக்கு. அப்படிப்பட்ட அந்த வயிற்றுப்போக்கும் அதனுடன் சேர்ந்து வெளியேறும் இரத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கொடுமையும் நீங்கிவிடும், நின்றுவிடும். அந்த பாதிப்பு இருக்காது. அடுத்தது, சிறுநீர் போகும்பொழுது, சிறுநீர் கழிக்கும் பொழுது பல பேருக்கு எரிச்சலாக இருக்கும், ஒரு கொதிப்பு. அந்த நோய், அந்த பிரச்சனை தீருவதற்காக துளசி இலைகளை கொண்டு வந்து நன்றாக தூய்மை செய்து அவைகளை நன்றாக சாறு பிழிந்து அந்த துளசி சாற்றை காலையில் 2 தேக்கரண்டி, மாலையில் 2 தேக்கரண்டி நாம் உண்டு வந்தால் 3 நாள் அந்த எரிச்சல் முற்றிலுமாக நீங்கிவிடும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். முன்னோர்கள் திருக்கோவில்களில் என்ன என்ன கொடுத்தார்கள், அவைகளின் மூலம் நமக்கு ஆரோக்கியம் எவ்வாறு கிடைக்கின்றது என்பதையும் முன்னோர்கள் காலத்திலேயே நமக்காக அவர்கள் பாடம் நடத்துவதைப் போல நடத்திவிட்டு போயிருக்கிறார்கள். அதன்படி நடந்து நல்லவைகளை, குறிப்பாக ஆரோக்கியத்தை அடைய வேண்டியது நம்முடைய பொறுப்பு.